அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வள்ளலார் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வள்ளலார் சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச மாநாடு அப்படிங்கிறது சென்னையில் நடத்த போறாங்க. இந்து அறநிலையத்துறை சார்பாக இது சென்னையில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம வள்ளலார் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர், சர்வதேச அளவுல ஒரு கன்வென்ஷன் சென்டரை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அது எங்க வருது அப்படின்னா வடலூர்ல வரப்போகுது. அடுத்தது, இந்தியா சைன்ட் அ 10-year டிஃபென்ஸ் பேக்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-year டிஃபென்ஸ் பேக்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? பேசிக்கான விஷயம் தான், ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது, கார்த்திகா ஹூ ரீசென்ட்லி ஒன் கோல்டு மெடல் இன் 3rd ஏஷியன் யூத் கேம்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் 3வது ஆசிய இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற கார்த்திகா எந்த விளையாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கார்த்திகா வந்து பாத்தீங்கன்னா கபடி பிளேயர். சரிங்களா? இந்தியன் கபடி டீம், யூத் டீம், ஃபீமேல் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3rd ஏஷியன் யூத் கேம்ஸ்ல வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தமிழ்நாடு பிளேயரா இருக்கனால முதலமைச்சர் கூப்பிட்டு ஒரு ஒரு ஊக்கத்தொகை அப்படிங்கிறது 25 லட்ச ரூபா கொடுத்திருக்காரு. எஸ்சி/எஸ்டி கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சார்பாக ஒரு மரியாதையை வந்து செலுத்தியிருக்காங்க. அந்த படத்தை தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களும் அரசாங்கமும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா கார்த்திகா எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அவங்க கபடி பிளேயர். சரியா? அடுத்தது, 3rd ஏஷியன் யூத் கேம்ஸ் இஸ் பீங் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3வது ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஹ்ரைனோட கேபிட்டல் மனாமா அப்படிங்கிற சிட்டில நடந்துகிட்டு இருக்கு. சரியா? லாஸ்டா, ஹூஸ் பர்த்டே இஸ் அப்சர்வ்ட் அஸ் நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருடைய பிறந்த நாள் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்தார் பட்டேலுடைய பர்த்டே தான் நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். இவரோட 150th பர்த் ஆனிவர்சரியா இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றாங்க. பிர்சா முண்டாவோட பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 15. அவருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 150th பர்த் ஆனிவர்சரி கம்ப்ளீட் ஆகுது. சரியா? அது வந்து ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ், நேஷனல் ட்ரைபல் பிரைட் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மௌலானா ஆசாதோட பர்த்டேவை தான் நம்ம நேஷனல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லி நவம்பர் 11 செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.